சுபாஷ், தற்போது கபாலீஸ்வரர் கோயில்ல தை திருநாளை முன்னிட்டு மக்களோட வருகை எப்படி இருக்கு? பக்தர்களின் வசதிக்காக அங்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? சுரஞ்சனி, இன்னைக்கு பொங்கல் திருநாளுக்காக முதலில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் இங்கே காலை முதலாகவே பல்வேறு பக்தர்கள் இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். கோயில் முழுவதுமாக விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுக்கு இங்கே வந்த அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதை அடுத்து இன்று நாள் முழுவதுமாக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகளும் இங்கே நடைபெற இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த கோயில் நிர்வாகிகள் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினமானது இந்த பொங்கல் தினத்தை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே சில பக்தர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களிடமே இது தொடர்பாக கேட்போம். இந்த வருஷம் பொங்கலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த வருஷம் பொங்கல் எல்லாருக்கும், நாட்டு மக்களுக்கு, நாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வளம் தரணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வேளாண் துறையில பெரிய ஒரு பின்னடைவு இருந்திருக்கு. இந்த பொங்கல் எந்த மாதிரியான விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நீங்க நம்புறீங்க? இந்த பொங்கல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நல்ல ஒரு மனித தன்மையும் மனித நேயம் இதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிகினிங்கா நான் பார்க்கிறேன். சிவரஜினி, இங்க நம்ம பார்த்தோம், இங்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இந்த ஆண்டு இந்த பொங்கல் ஆனது நம்மளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தர வேண்டும் என்ற ஒரு பொங்கலாக அமைய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல இங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனும் இந்த கோயிலுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள்.